8ஆம் தேதி 6ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. தியேட்டரில் சுத்தமாக கூட்டம் இல்லை. அஜித் குமார் படத்திலேயே இந்த அளவுக்கு மோசமான ஒரு படம் இனிமேலும் வராது, இதுவரையும் வந்ததில்லை. மகிழ் திருமேனி டைரக்டர் அவர்களே, இந்த பாவம் உங்களை சும்மா விடாது. கோடிக்கணக்கான அஜித்துடைய ரசிகர்கள் உடைய சாபம் இன்னும் ஒரு நல்ல பெட்டரான ஒரு படம், நிக்காமன் தடம், இந்த மாதிரி ஒரு பெட்டரான படங்கள் கொடுக்க கண்டியும் இந்த வைத்தறிச்ச இந்த இவங்க ஏசுகிற ஏச்சி எல்லாம் மகிழ் திருமேனி மட்டும்தான் போய் சேரும். கேவலமான ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க மகிழ் திருமேனி. விடாமுயற்சி இப்பவும் எல்லா தேட்டரும் காலையில் போயிட்டு பார்த்துட்டு தான் வரேன். திட்டமே இல்லை. 3 பேர் 4 பேர் 5 பேர் நேரம் போலவும் உட்காந்துருக்குறேன். கேண்டீனில் சம்சா பாண்டாங்களா எல்லாம் அப்படியே மிச்சம் கிடக்கு. மகிழ் திருமேனி சார், இன்னைக்கு தேதி 10. அது எப்படி சார் அந்த டீசர் அப்படி அந்த அந்த ஒரே ஒரு சீன், அந்த சேசிங், அதை மட்டும் ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வாரம் காட்டி அப்படியே பில்டப் பண்ணி ரசிகர் அப்படியே வெறியாத்தி ரிசர்வ் வேர்ல்டு லெவலில் அப்பவுமே 200 கோடி ரூபாய் பிஸ்னஸை கொண்டு வந்து எவ்வளோ பெரிய திருட்டு தம்பி மகிழ் திருமேனி. துணி ஒரு பொழப்பு பிழைக்கணும், இதுக்கு என்னெல்லாமோ செஞ்சு பிழைக்கலாங்க. நீ தான் சாதிச்சிட்டிய, நீ காமன் தலையை நல்லா ஒரு ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்போ ஏன் பின்னையும் சம்பாதிக்கணும் சினிமா ரசிகர்கள் எல்லாம் முட்டாளாக்கி தேட்டர்லாம் போய் பார்க்குறாங்க. அப்புறமா என் கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாம் லைக்கா சுபாஸ்கரன் சார், ரெட்ஜெயின் எல்லாம் என்ன எதிர்பார்ப்போட இவ்வளோ பெரிய பட்ஜெட்டுக்கு இத்தனை கோடி, 300 350 கோடி 400 கோடி லைக்கா ரெட்ஜெயின் எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து வாங்கி கலெக்ஷன் வந்துருங்க, அப்படி இப்படின்னு வந்துடும். தானும் இந்த 200-300 ரூபா கொடுத்து பார்த்துட்டு போகிறாங்க. ஒரு டிக்கெட்டு, வண்டி செலவு, பாப்கார்னு, அது ஒரு டிக்கெட்டு. அவங்களுடைய நிலைமை தலையை பிடிச்சி என்னடா இன்ட்ரோல் வர பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு 6ஆம் தேதி, இன்னைக்கு 10ஆம் தேதி, கரெக்டாக 6 நாள். எப்படி இருக்கும், எப்படி கூட்டம் இருக்க வேண்டியது. இதுக்கு எல்லாம் ஒரே ஒரு ஆள் தான் காரணம், மகிழ் திருமேனி. நீ சம்பாதிச்ச சொத்து, இந்த படத்துக்கு வாங்கின சம்பளத்தை எல்லாம் நஷ்டம் அடைந்தால் ரொம்ப அடையாது, பெருசாக லாபம் வராது, கை தேறிடும், போட்ட அமௌண்ட்டு தேறிடும். அப்படி இருந்தது அப்படின்னா லைக்காட்டை கொண்டு கொடுத்துரு. அஜித் அவெல்லாம் என்ன பண்ணுவார், அதுக்கு மேலே நம்பிக்கை இல்லை, கதை சொல்லும்போது ஃபுல்லாக பண்ணியிருப்பான். இப்படி பொழப்பு வேறு ஏதாவது பொழப்பு வைக்கலாம். மகிழ் திருமேனி கதையாப்பா இல்லை, டேரக்டிவ் யூனியன்லாம் எவ்வளோ கதைகளை வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. இல்லை இந்த கதையை அதே சொல்லணும், என் வருஷத்துக்காக தெரியுமா, கூட ஒரு 10-20 பேர் சொல்லி இந்த மாதிரி கதை அவன் சொல்லுவான். ஐயோ மொக்க பெருசு ஹாலிவுட் ரேஞ்சில் அஜித் டேட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு பில்டப் பண்ணி அப்படி இப்படி விடாமுயற்சி. இந்த சாபம் மகிழ் திருமேனியை உன்னைய விடவே விடாது, துரத்தி அடி. பிடிச்சா இன்னொரு 1 வருஷம் 2 வருஷம் எடுத்துட்டு நல்ல ஒரு படம் ஹிட்டு. அப்பந்தான் இந்த கெட்ட பேர் உன்னை என்ன மாறும். இல்லைன்னா ஒன்றே நீ மாறு வேசத்துக்கு அலையுதுன்னு கேள்விப்பட்டேன். நிறைய பேர் சொன்னாங்க, தலப்பா அளப்பா கட்டிட்டு கேப்லாம் போட்டு தான் அலைஞ்சிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். ரசிகர்கள் வெறி கொண்டு தேடுறாங்க. அஜித்துக்கு 6 வயசுல அங்கே போய் உட்காந்துட்டாரு. லைக்கா பாவம் கடையை திறந்து வச்சுட்டு கல்லா நிறையமான உட்காந்துருக்குறாங்க பாவம். இதுக்கெல்லாம் ஒரு காரணம் நீதான தம்பி மகிழ் திருமேனி. நான் 6 வருஷத்துல பார்த்தாங்கன்னா வேற மாதிரி ஆகிடும். பார்த்துக்கோ, உடம்புல எத்தனை தையல் போட வேண்டியதும் ரசிகர் கையில் தான் இருக்கும். இந்த அளவுக்கு வெறி ஆகுது ஒரு படம், ஒரு கதையா. எனவே விடாமுயற்சி. கொஞ்ச நாளில் நான் ஏதாவது சேனலில் போடுவாங்க, சன் டிவிலையோ இல்லை கலைஞர் டிவிலையோ பாருங்கள்.
டயத்தை வேஸ்ட் பண்ணாது. ஃபயர் டிவி மூலயமா அந்த ஒரு நல்ல ஒரு செய்தியோடு உங்களுக்கு வந்து சந்திருக்கேன். சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பன் ராமையா சரோஜா.